சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கிளிநொச்சி 155ஆம் கட்டை சந்தி பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று நடைபெற்றது. குறித்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ஜிஎல் பீரிஸ், ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளரும் வடமாகாண இணைப்பாளருமான உமாச்சந்திர பிரகாஷ், கட்சியின் மாவட்ட பிரதான அமைப்பாளர் மரியசீலன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள், மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வாக 155ஆம் கட்டை பிரதேசத்தினுடைய தேர்தல் காரியாலயம் இந்த இடத்திலே திறந்து வைக்கப்பட்டு இன்றைய தினம் அவர்களையும் வருகிறவர்கள நிறைவேற்றிக் கொண்டு மற்றும் சாந்தபுரம் பிரதேசத்தினுடைய மகளிர் தலைவி அதன் பின்னர் எங்களுடைய மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இது கிளிநொச்சி பிரதேசத்திலே பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களையும் வருகிறவர்கள நிறைவேற்றிக் கொண்டு மற்றும் சாந்தபுரம் பிரதேசத்தினுடைய மகளிர் தலைவி மனம் கவர்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு உணர்ந்த மக்களோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே நான் யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் போது இறக்குமதி அரசியல் என்று ஊடகங்களால் சொல்லிக் கொள்ளப்பட்டவள் நான். ஆனால் அன்று முதல் இன்று வரை வடமாகாணத்திலே மூலை முடுக்கெல்லாம் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு சென்று எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அறிந்து, அது மாத்திரமல்லாமல் மருத்துவம், கல்வி என்று மிக முக்கியமான 2 துறைகளுக்காக நாங்கள் மிக முக்கியமாக சேவையாற்றி இருக்கின்றோம். குறிப்பாக கொரோனா தொற்றிடர் காலத்தில் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் மருத்துவ உபகரணங்களையும் மருந்து பொருட்களையும் கொழும்பில் இருந்தும் நேரடியாக இங்கு வந்தும் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் அன்பளிப்பு செய்த ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கின்றோம் சஜித் பிரேமதாஸ் அவர்களை. இதற்கு மேலதிகமாக இலவச வீட்டு திட்டம் என்பது அவருடைய ஒரு கனவாக இருக்கிறது. வீடில்லாத மக்களுக்கு வீடு கொடுப்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு இலக்கு. இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னர் எங்களுடைய கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளடங்கலான வடமாகாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். மிக முக்கியமாக வடக்கு கிழக்கை மையப்படுத்தி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக, உயர்த்துவதற்காக சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு, இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றை மிக விரைவிலே நடாத்துவேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இருந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய எண்ணிக்கைக்கும் இப்பொழுது 2024ஆம் ஆண்டு பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அது கவலையான ஒரு விடயம் இருக்கிறது. 18-19 வயது பெண் குழந்தைகள் கூட இந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே யுத்தம் முடியும் போது 4-5 வயதாக இருந்த குழந்தைகளை பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்குள் உள்வாங்கிய பெருமை என் உட்பட அனைத்து அரசியல்வாதிகளையும் செய்தது. எனவே அந்த மாற்றம் ஒன்று கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டும். எங்களிடம் டீல் அரசியல் இல்லை. எங்களுக்கான டீல் மக்களோடு மாத்திரம்தான் நாங்கள் டீல் வைத்திருக்கிறோம். சஜித் பிரேமதாஸ் ஆகட்டும் அல்லது எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் டீல் அரசியல் செய்வது மக்களோடு. இந்த தேர்தல் என்பது எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஏனென்றால் மிக முக்கியமாக இந்த தேர்தல் கால பகுதியிலே பல டீல்களுக்கு சொந்தக்கார அரசியல்வாதிகள் எங்களுடைய வாக்குகளை சூறையாடுவதற்கு பல விடயங்களை முன்வைப்பார்கள். உமாச்சந்திர பிரகாஷை பொறுத்தவரையிலே நான் பார் டீலுக்கு சோரம் போகவில்லை, அதுபோன்று பெட்ரோல் செட் டீல்களுக்கு நான் சோரம் போகவில்லை, கோடிக்கணக்கான பணத்தை பெற்று எங்களுடைய மக்களை நான் திசை திருப்பவில்லை. உங்களை போல நானும் ஒரு மத்தியதர குடும்பத்தில் இருந்துதான் நான் வந்திருக்கிறேன். 96ஆம் ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து தலைநகருக்கு சென்று ஊடகத்துறையில் இருந்து 2018ஆம் ஆண்டு 25% இடஒதுக்கீடு காரணமாக அரசியலுக்கு வந்தவள் நான். என்னுடைய இலக்கு என்னை போன்ற பெண்கள், குறிப்பாக தமிழ் பேசும் பெண்கள் அதிகமாக அரசியலுக்குள் உள்நுழைய வேண்டும். எனவே 25% இடஒதுக்கீட்டில் கிடைத்த அந்த இடஒதுக்கீட்டு அங்கீகாரத்தை எப்பொழுதும் பாதுகாப்பேன் என்று சஜித் பிரேமதாஸ் கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அந்த 25% இடஒதுக்கீட்டை பாராளுமன்றம், மாகாண சபையிலும் தருவேன் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த நாட்டில 53% அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது. சமையலறை தொடக்கம் தொழில் வாய்ப்பு வரை குழந்தைகளுக்கான கல்வி, ஆரோக்கியம், பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால்
வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பை மையப்படுத்தி பாராளுமன்றத்திலே இந்த பெண்களுடைய குரலை ஒலிக்க வைப்பதற்கான பெண்களுடைய பாராளுமன்றம் இல்லை. இது ஒரு பாரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. மக்களுடைய விருந்தவை, கல்வி கற்பதற்கான சூழல், பொது போக்குவரத்து, வீதி அபிவிருத்தி, வடிகால் உட்பட பல இன்னொரு கட்டமைப்புகளுடைய தேவை, சுகாதாரம், மருத்துவம் தொடர்பான தேவை இருக்கிறது. குறிப்பாக பட்டதாரிகளுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கிறது. மேலதிகமாக தொழில் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கைத்தொழில் சாலைகளை உருவாக்க வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர வேண்டும். சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும். மிக முக்கியமாக வடமாகாணத்துல குப்பை முகாமைத்துவம், பொலித்தீன், பிளாஸ்டிக் அதிகரிப்பு இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் டீல் அரசியலுக்கும் பார் அரசியலுக்கும் சோரம் போவது என்பது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்கள் மனம் கவர்ந்த தலைவர், மக்களோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் நீண்ட நேரம் பேசவில்லை. நான் உங்களுக்கு புதியவள் அல்ல, தொடர்ச்சியாக உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவள். இன்று இந்த ஒரு பேச்சுக்கு பின்னர், இந்த உரைக்கு பின்னர் நீங்கள் எங்களுடைய பேராசிரியர் ஜிஎல்பிடிஸ் அவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அவருக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். எனவே என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நீங்கள் அவருடைய பேராசிரியருடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு அவரோடு நீங்கள் உரையாடலையும் மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். ඉදිරිපත්කරපු ප්‍රතිපත්තිය හරි විදිහට ක්‍රියාත්මක වෙනවා. ඒ අනුපාඩු වෙනවා. ඒ සම්බන්ධයෙන් තමුන්නාන්සලාගේ අදහස් ලබාගෙන ඒ වැඩ පිළිවෙල වඩාත් ශක්තිමත් කරලා ඉදිරියට ගෙන යාම තමයි සජිත් ප්‍රේමදාස රජයක අරමුණ වෙලා තියෙන්නේ. උපුරේ කියන්නේ තමයි ලකුණේ මේක අතර කිසිම වෙනසක් නැහැ. සජිත් ප්‍රේමදාස ඉතාමත් වැදගත් තමුන්නාන්සලාගේ ඡන්දය ප්‍රයෝජනවත් ලෙස පාවිච්චි කිරීම. ජාතික තලයේ ජයග්‍රහණයක් ලබා ගැනීමට හැකියාවක් තියෙන අපේක්ෂකයෙකුට තමයි තමුන්නාන්සලා ඡන්දය දෙන්නේ. ඉනන්න බැරි කෙනෙකුට ඡන්දය දීමෙන් වෙන්නේ ඒ ඡන්දය අපතේ යනවා. ඒක නිෂ්ඵල ව්‍යායාමයක්. ඒකෙන් කාටවත් ප්‍රයෝජනයක් වන්නේ නැහැ. ඒ හින්දා ඒ අපේක්ෂකයන්ගේ මැතිවරණ ප්‍රකාශන කියවන බලලා ඒකෙන් ගැඹුරින් හිතලා තමන්ගේ ප්‍රදේශ ජීවන කිරීමට සේත්‍රමඩ සුදුසු වැඩ පිළිවෙල ඉදිරිපත් කරලා දෙන්නේ කොයි අපේක්ෂකයාද කියන එක තීරණය කරලා ඒ අනුව ඡන්දය දෙන්න තමයි මොනකට ප්‍රතිපත්තිය. සියලු කටයුතු සාර්ථකව කර ගැනීම සඳහා කණ්ඩායමක් අවශ්‍යයි. කිසිම සැකයකින් තොරව අපි කියන්න හැකි මේ අපේක්ෂකයන් සියලු දෙනා අතරින් දවස් 9කින් සැප්තැම්බර් 21 වෙනිදා ජනාධිපතිවරයාට තරඟ කරන සියලුම අපේක්ෂකයන් අතරින් පළපුරුද්දක් තියෙන හැකියාවක් තියෙන කණ්ඩායම සිටින්නේ මේ කවුරුවක් වගේ සජිත් ප්‍රේමදාස ලැබුණා මේකයි. ඒ නිවාස සංකීර්ණ වැඩපිළිවෙල ඉදිරියට ගෙන යාම සජිත් ප්‍රේමදාස මහත්මයාගේ රජයක ප්‍රමුඛ වැඩපිළිවෙලක්. உங்களுக்கு தெரியும் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ඉතාමත් ඉහළ මට්ටමක් වෙනවා පාසල් අධ්‍යාපනය. මේ ප්‍රදේශයේ ජනතාව විශාල වැදගත්කමක් දෙනවා අධ්‍යාපනයට. ඒ හින්දා අපේ රටේ ඉහළම තලයේ පාසල් මේ ප්‍රදේශවල පිහිටා තිබෙනවා. இந்த